வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா காடை கிரேவிங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டோங்க. ஒரு வானல் வச்சுருக்கோம். வெறும் வானலில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகங்க. இதை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுத்ததை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. வானல் வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. அதில் 2 இலை பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 பட்டைங்க சின்ன சின்னதாக, ஒரு 3 ஏலக்காங்க, 2 வரமிளகாங்க, கொஞ்சம் சோம்புங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு செவந்து போச்சு. இப்போ நம்ம நைஸாக அரிஞ்சு வச்ச 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து இது ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ தக்காளி பழம் 2 நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு மிதமான சூட்லேயே நம்ம வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இது வதக்கின பிற்பாடு இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாங்க. காரப்பொடிங்க 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. இவ்வளோதாங்க. அடுப்பை குறைவான தீயில் வச்சு இந்த மசாலாவை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா மிளகு ஜீரகம், அதை ஒரு 2 ஸ்பூன் இப்போ இது கூட சேர்த்து இதையும் ஒரு நல்லா வதக்கி பாருங்கள். நல்லா அதிக தீ வைக்கக்கூடாதுங்க, குறைந்த தீயிலே வதக்கணும். இப்போ கொஞ்சமாக 1 கிளாஸ் இந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை இப்போ நம்ம மூடி வைக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்ல கிரேவி பதத்துக்கு சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச ஒரு 4 காடையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதில் அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா இந்த காடையில் நல்லா ஒன்றா சேர்ந்து கலக்கிற அளவுக்கு நல்லா ஒத்தாப்பில் கிண்டி விடணுங்க. ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இந்த காடையை ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடு நல்லா சேர்கிற அளவுக்கு கிண்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வைக்குங்க. காடையே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ தண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஒத்தாப்பில் நல்லா கிண்டிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணியெலாம் சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதுவே இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இல்லை சாதத்தோடு கொஞ்சம் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும்னா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அது ஒரு கிரேவி பதத்துக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தாங்க தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு நல்லா ஒட்டாப்பில் கிண்டி பாருங்கள், மூடி வச்சு இறக்கிருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. இப்போ நம்ம இறக்க போகல மீதம் உள்ள அந்த மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து சும்மா அப்படியே ஒரு 2 பெரட்டல் தாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ அட்டகாசமான சுவையான காடை கிரேவி தயார். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.